ॐ इयं विसृष्टिर्यत आबभूव यदि वा दधे यदि वा न यो अस्य अध्यक्षः परमेव यो मन्तः सोऽङ्गवेद यदि वा न वेद स्वाहा. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். ரிக்வேதம் 10வது மண்டலம் 129வது சூக்தம் 7வது மந்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத மந்திரம். இந்த 129வது சூக்தம் உலக படைப்பை பற்றி இறைவன் சொல்கிறார். இந்த சூக்தத்தில் நாசதிய சூக்தம்னு பேர். ஏன் அதற்கு நாசதிய சூக்தம்னா ந சத் ஆசீத் ந அசத் ஆசீத்னா ந அசத் ஆசீத்னு ஆரம்பிக்கும். அதனால் நாசதிய சூக்தம்னு பேர் இதுக்கு. சூக்தம்னா என்ன அர்த்தம்னா சு உக்தம், நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய மந்திரங்கள். எல்லா மந்திரங்களும் நல்ல விஷயங்களை தான் சொல்லும். அதனால தான் எல்லா மந்திரமும் சூக்தமாக இருக்கும். வேதத்தில் சூக்தம் இருக்கும். சூக்தம்னா நல்ல விஷயங்கள், நமக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் பற்றி சொல்கிறது சூக்தம்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் வேத மந்த்ரா சூக்தம்னா. ஸோ இந்த 7வது மந்திரம் கடைசி மந்திரம். அந்த சூக்தத்தில் இறைவன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறார். இயம் விஸ்திருஷ்டி. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா அங்க சஹ அங்க ஹே. அங்கம்னா நம்மளுடைய அங்கம் இருக்குது பாருங்களா உடலில், அதே மாதிரி தான் அங்க. இறைவன் சொல்கிறாரு அங்க. நம்மளுடைய அங்கம் நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். கை ரொம்ப பிரியம், கால் ரொம்ப பிரியம், உடலில் இருக்கிற அங்கங்கள் நமக்கு ரொம்ப பிரியம் இல்லை? அந்த மாதிரி தான் இறைவன் இறைவனுக்கு நம்ம ரொம்ப பிரியம். ஸோ இறைவன் நம்மளை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு? ஹே அங்க, ஹே மனிதா, ஹே குழந்தாய். ஸோ இறைவனுக்கு நம்ம ரொம்ப பிரியமானவர். இறைவன் நம்மளை பிரியமானவராக தான் கன்சிடர் பண்ணுறாரு. நம்ம தான் இறைவனை நமக்கு தான் இறைவன் மேலே அவ்வளோ பிரியம் இல்லை. ஏன்னா இறைவனுக்கு நம்ம பிரியம் இல்லைன்னா இந்த ஞானத்தை கொடுத்துருக்க அவசியமே இல்லை. ஏன்னா அவ்வளோ டெப்த் நாலேஜ் வேதத்தில். ஸோ இறைவன் சொல்கிறாரு ஹே மனிதா இயம் சிருஷ்டி. இந்த சிருஷ்டி கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பாரு. பைனாக்குலரில் டெலஸ்கோப்பில் மேலே போய் ஆகாசத்தில் போய் பார்த்தேன்னா இயம் சிருஷ்டி, பலவிதமான சிருஷ்டி. இந்த சிருஷ்டிக்குள்ளே பூமியை எடுத்தாலே எவ்வளோ பலவிதமான பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் பார்த்தா எவ்வளோ டிஃப்ரெண்ட் பிளானட்ஸு, சன்னு, கேலக்ஸி, ஸ்டாரு, என்னென்னமோ இருக்குது. ஸோ இந்த சிருஷ்டியை நான் படைச்சிட்டேன். இந்த கடைசி ஞானத்தை இதையும் கற்றுக்கோ. இறைவன் சொல்கிறார் என்ன கற்றுக்கோ? யத ஆபபூவ. இந்த உலகம் எந்த பொருளால் உருவானதோ, எந்த பொருளால் உருவானது இந்த உலகம்? இதற்கு முன்னாடி மந்திரத்தில் சொல்கிறாரு பிரகிருத்தியால் உருவானது. ஸோ இந்த உலகம் எந்த யதஹ ஆபபூவ, எந்த ஆபபூவனா ரா மெட்டீரியல். யதஹ ஜிஸ்ஸே ரா மெட்டீரியல். எந்த ரா மெட்டீரியல்னால, எந்த மூலப்பொருளால் இந்த உலகம் உருவானதோ அஸ்ய யஹ அத்தியக்ஷஹ. நான் அந்த மூலப்பொருளின் அத்தியக்ஷனா பிரின்சிபல். நான் அதோடைய ஆசான். நான் அந்த மூலப்பொருளை அடக்கி ஆள்பவன். அந்த அத்தியக்ஷனா அடக்கி ஆள்பவன். அத்தியக்ஷனா டீச்சர், அத்தியக்ஷனா ஆச்சாரியன் கூட சொல்லலாம். ஆச்சாரியர் ஏன் ஆச்சாரியர்? என்னுடைய ஆச்சாரியர் என்னை அடக்கி ஆள்பவர். அதே மாதிரி ஏன்னா நம்ம அந்த ஆச்சாரியருக்கு அடிபணிந்து இருக்கோம். அந்த மாதிரி மூலப்பொருளான பிரகிருதி ஜட தத்துவம். இப்போ ஜடம் இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த ஸ்பூன் ஜடம். இப்போ இந்த ஸ்பூன் எனக்கு அடிமையாக இருக்குது. நான் அந்த ஸ்பூனை இப்படி நெருப்பில் போட்டு இங்கே அக்னியில் விடுறேன், திருப்பி இங்கே பண்ணுறேன், திருப்பி வெளியில் வைக்க முடியும், இங்கே பண்ண முடியும். இது ஏன்னா இது ஜடப்பொருள். ஸோ ஜடப்பொருள் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சேத்தனத்திற்கு ஆதீனமாக இருக்கும். நம்ம சேத்தனம், நம்ம ஜீவாத்மா, நமக்கு எல்லா ஜடப்பொருளும் ஆதீனமாக இருக்காது. இப்போ இந்த ஸ்பூன் இப்போ 200 கிராம் ஸ்பூன்னால் நான் இதை எடுத்து ஆப்ரேட் பண்ண முடியாது. இதே ஸ்பூன் 30 கிலோ இருந்தால் நான் எடுத்து போட முடியாது. ஸோ நமக்கு லிமிட்டட் பவர் இருக்குது, ஜீவாத்மாவிற்கு. ஆனால் இறைவனுக்கு அன்லிமிட்டட் பவர் இருக்கிறதுனால பிரகிருதி ஜடப்பொருள் எந்த பொருளால் இந்த உலகம் ஆனதோ அந்த பொருளை நான் அடக்கி ஆள்பவன். அஸ்ய யஹ அத்தியக்ஷஹ. பரமாத்மா அவனின் அத்தியக்ஷம். ஸோ அதனால்
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இறைவன் வந்து தாங்கி பிடிப்பவர். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் இறைவன் தாங்கி பிடிக்கவில்லை என்றால் அந்த பொருள் ஸ்திரமாக அந்த பொருளே இருக்காது. இப்போ இந்த அக்னி எரியறது கேமராவில் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த அக்னி எரியறது பாருங்களேன். இந்த அக்னி எரியறதுக்கு காரணம் என்ன? இந்த அக்னி எரியறதுக்கு காரணம் பரமாத்மா. இந்த அக்னிக்கு இந்த மாதிரி வடிவம், இந்த மாதிரி இதற்கான குணம் கொடுத்தது பரமாத்மா. இறைவன் நீக்கமர நிறைந்து இருக்கவில்லை என்றால் இந்த அக்னியால் எரிய முடியாது. ஏன்னா அக்னி ஜடத்தை தாங்கி பிடிக்கிறது சேத்தனம். ஸோ இறைவன் வந்து இந்த உலகத்தை ரொம்ப அருமையாக அவருடைய ஞானத்தினால் படைச்சிருக்காரு. ஸோ அதனால் இறைவன் வந்து இந்த மூலப்பொருளின் தலைவன். எதனால் அவர் தலைவனாக இருக்காருன்னா பரமேவயோமன். ஏன்னா இறைவன் பரமேவயோமன்னா ஆகாசத்தை போன்று பறந்து இருப்பவன். ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கோ அதே மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த பிரகிருதியை, இந்த மூலப்பொருளை இறைவனால் கண்ட்ரோல் பண்ண முடியறது. இறைவன் அதை தாங்கி பிடித்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. என்ன கண்ட்ரோல் பண்ணுறாரு? எப்போ இறைவன் மந்திரத்தில் வரும், இந்த மந்திரத்திலே வருது, எதிவாததே வேத ந வேத. ஸோ இந்த பொருளை வந்து, இந்த மூலப்பொருளை வந்து சக எதிவாததே, அந்த இறைவன் வந்து எதிவாததே, அவருக்கு இஷ்டம் இருந்தால் அந்த மூலப்பொருளை தாரணம் செய்கிறார். இஷ்டம் இருந்தால் இந்த உலகத்தை பிடிச்சிருக்காரு, இஷ்டம் இல்லைன்னா உலகத்தை விட்டுருவார். எதிவா வேத எதிவா ததே ததேனா வந்து பிடிச்சிக்கிறது. அவருக்கு இஷ்டம் இருந்தால் இந்த உலகத்தை பிடிச்சின்னு இருக்காரு, அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா உலகத்தை விட்டுருவார். உலகத்தை விட்டால் என்ன ஆகும்னா பிரளயம் நடந்து விடும். எதிவா ததே எதி வேத, எதிவா ததே எதி வேத. எதி வேதனா வந்து மூலப்பொருள் பிரகிருதி இறைவனுடைய சக்திக்கு முன்னால் வந்தால், அந்த மூலப்பொருள் முன்னால் வந்தால் என்ன அர்த்தம்னா இறைவன் வந்து தன்னுடைய சக்தியை பிரகிருதி மேலே செலுத்தினால் இறைவன் வந்து பிரகிருதியிலிருந்து உலகத்தை படைப்பார். அப்படி தன்னுடைய சக்தியை பிரகிருதி மேலே செலுத்தவில்லை என்றால் இறைவன் இந்த உலகத்தை படைக்க மாட்டார். பிரளயம் ஆகிவிடும். பிரளயத்திலே இருக்கும். பிரளய அவஸ்தா மாறவே மாறாது. பிரளயம்னா வந்து எதுவுமே இல்லாத சிச்சுவேஷன். இந்த மூலப்பொருள் தன்னுடைய மூல அவஸ்தையில் இருக்கிற சிச்சுவேஷன். இறைவன் தன்னுடைய சக்தியை வந்து, தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய சக்தியை அந்த மூலப்பொருள் மேலே எதி வேத, சப்போஸ் அது மேலே செலுத்தினால், வேதனா வந்து தன்னுடைய ஞானத்தால் அந்த, இப்போ நமக்கு ஞானம் இருந்ததுனால இப்போ இதே கரண்டியை ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அது தெரியாது என்ன பண்ணோன்னு. அது வாயில் வச்சுக்கும், இல்லாட்டி இங்கே தூக்கி போடும், அங்கே பண்ணும், என்னென்ன பண்ணும், அது உடம்புல தேய்ச்சிக்கும் கரெக்டாக. ஏன்னா அதற்கு ஞானம் இல்லை. ஸோ எதி வேதனா என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால இந்த மூலப்பொருளான ஜடத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு இறைவனுக்கு தெரியறது. ஸோ எதி வேதனா என்ன அர்த்தம்னா தன்னுடைய ஞானத்தால், தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய கவனத்தை பிரகிருதி மேலே இறைவன் செலுத்தினால் இறைவன் உலகத்தை எதிவா ததே தாரணம் செய்வார். சப்போஸ் செலுத்தலைன்னா இறைவன் வந்து, சப்போஸ் எதிவா நதே எதிவா ந வேத, சப்போஸ் தன்னுடைய கவனத்தை, தன்னுடைய சக்தியை பிரகிருதி மேலே ந வேத செலுத்தவில்லை என்றால் இந்த உலகம் பிரளய அவஸ்தாலேயே இருக்கும். பிரளயத்திலேருந்து உலகமாக மாறவே மாறாது. அதே மாதிரி உலகமும் இருக்க முடியாது. இறைவனுடைய இப்போ இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சுட்டு இருக்கிற சக்தி நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்றோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுன்றோம், வீக் ஃபோர்ஸுன்றோம், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸுன்றோம், என்னென்னமோ பேர் வைக்கிறோம். ஆனால் அதற்கு மூலமாக இருப்பது இறைவனுடைய சக்தி. இறைவனுடைய சக்தி இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த விஷயமும் இயங்காது. நான் சொன்னேன் பாருங்களேன், நெருப்பு கூட எரியாது, வாயு கூட அசைய முடியாது, சூரியனே இருக்க முடியாது, சூரியன்லேருந்து ஒளிக்கதிர் வர முடியாது, பூமி சுத்த முடியாது. இப்போ யஜுர்வேதத்துடைய 3வது அத்தியாயத்தில் ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, இந்த பூமியில் வந்து தண்ணி இருக்குது எல்லா சைட்லேயும், பூமி சுற்றும் போது தண்ணி கீழே விழாது. ஏன் விழாதுன்னா அந்த மாதிரி நான் படைச்சிருக்கேன், நான் பிடிச்சுட்டு இருக்கேன். நான் இந்த பூமியிலேருந்து தண்ணி, இப்போ அந்தரத்தில் பூமி இருக்குது, பூமி இப்படி சுற்றுது. பூமி சூரியன்
எல்லாம் இப்படி மூவ் ஆகுது டைரெக்ஷனில். பூமி வந்து இப்படி சுற்றுது சூரியனை, ஆனால் பூமியிலேருந்து தண்ணி கீழே கொட்டலை. யோசிச்சு பாருங்களேன், கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய பூமி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அந்த பூமி அந்தரிக்ஷத்தில் சுற்றின்னு இருக்கு, ஆனால் தண்ணி கீழே கொட்ட மாட்டேங்குது. ஏன்னா அந்த தண்ணியை இழுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிடிச்சின்னு இருக்கு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பரமாத்மாவுடைய ஞானம். அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். எதிவா நவேத, பரமாத்மா தன்னுடைய ஞானத்தை பிரகிருதி மேலே செலுத்தவில்லை என்றால் பிரகிருதி தன்னுடைய மூல அவஸ்தை, அந்த பிரளய அவஸ்தையிலேருந்து, பிரளய சுச்சுவேஷன்லேருந்து மாறவே மாறாது உலகமாக. அதே மாதிரி உலகமாக மாறின பிறகும் இறைவன் தாரணம் செய்யவில்லை என்றால், தன்னுடைய சக்தியால் இந்த உலகத்தை பிடிக்கவில்லை என்றால் எந்த வஸ்துவும் நிலையாக இருக்காது. உடனே திருப்பியும் எதுவுமே ஃபார்மில் இருக்காது, எதுவுமே ஸ்ட்ரக்சராக இருக்காது. நம்மளுடைய உடல் இயங்க முடியாது. நம்மளோட உடலுக்குள்ளே பிராணம் போகிறது பாருங்களேன். இப்போ உடலுக்குள்ளே இருக்கிற இந்த நரம்புக்குள்ளே, உடலுக்குள்ளே வந்து ரத்த ஓட்டம் நடக்கிறது, பிராணம் ஒவ்வொரு இடத்துலையும். நான் அந்த 10 பிராணத்தை பற்றி சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். பிராணாபான வியான உதான சமான நாக கிருக்கல தேவதத்து தனஞ்சய, இந்த மாதிரி பிராணங்கள் வந்து உடலுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும். இறைவனுடைய சக்தி இல்லைன்னா பிராணத்தால் வேலை செய்ய முடியாது. ஜீவாத்மாவுடைய சக்தி உடலில் இருக்கிறதுனால தான் உடல் உயிரோடு இருக்குன்னு நம்ம சொன்னாலும், ஜீவாத்மாவும் உடலில் இருந்தும் வேலை செய்யலைன்னா, இறைவன் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீவாத்மாவிற்கு ஜீவாத்மாவுக்கு தெரியாது பிராணத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு, பரமாத்மாவுக்கு தான் தெரியும். ஜீவாத்மாவால் கண் சிமிட்ட முடியாது. பரமாத்மா இல்லை என்றால் பிராணத்தோ நிமிஷத்தோ, நேற்று கூட குருநாதர் சொல்லியிருந்தார், பரமாத்மாவுடைய சக்தி இல்லை என்றால் நம்மளுடைய கண் சிமிட்டுறது, நம்ம கண் சிமிட்டுறோம் பாருங்களேன், அது பிராணத்தோடைய வேலை. ஆனால் அந்த பிராணத்திற்கு அந்த வேலை தான் செய்யணுங்கிற பவர் எங்கேன்னு வருது? இறைவன் கிட்டேன்னு வருது. ஸோ இறைவன் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த வஸ்துவும் ஸ்திரமாக இருக்காது, எந்த வஸ்துவும் உருவாக முடியாது, எந்த வஸ்துவும் தன்னுடைய சுச்சுவேஷன்லேருந்து மாற முடியாது. அப்படியே ஜடமாக இருக்கும். அதான் மூல ஸ்டேஜ், மூல பிரகிருதி ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? ஜட ஸ்டேஜ். சேத்தனம் கிடையாது. உலகம் இப்போ இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உடலை பார்த்துட்டு நம்ம ஜட உடல்னு நம்ப முடியாது நம்மளால். இது ஜட உடல் தான், ஆனால் கை அசைது பாருங்கள். கை இங்கே போகிறது, நான் பேசுகிறேன், நமக்கு என்ன தோன்றுறது? ஓ, இந்த கையில் உயிர் இருக்குது, இந்த கை இப்படி போயிட்டு வருது, இந்த ஆக்ஷன் நான் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ நான் கையை இங்கேருந்து எடுத்துன்னு போகிறேன், இங்கே பேசுகிறேன், நான் வீடியோவில் பேசுகிறேன், நான் இப்போ ஹோமகுண்டத்தை பார்க்குறேன், நான் இப்போ வேறு இடத்துல பார்க்குறேன். இது எல்லாமே சேத்தனத்துடைய சக்தியால் ஆகிறது. அதே மாதிரி தான் இந்த உலகத்திற்கும் பொருந்தும். எதிவா நாவேத, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நிறையா பேர் திரிச்சு என்ன பண்ணுறாங்க, இறைவனுக்கே தெரியாது எப்படி உலகத்தை படைக்கணும், இறைவனுக்கு எதுவுமே தெரியாது, இறைவன் வேதத்திலே வருது, வேதத்திலே வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வேதத்தில் அந்த மாதிரி எழுதலை. வேதத்தில் இறைவன் தெளிவுபடுத்துகிறாரு, நான் பிரகிருதி மேலே என்னுடைய ஞான கதிர், என்னுடைய ஞானம் பிரகிருதி மேலே ஆக்ட் பண்ணால், என்னுடைய சக்தி ஆக்ட் பண்ணால் இந்த உலகத்தை நான் உருவாக்குவேன். சப்போஸ் அதுவும் என்னுடைய இச்சையால் இந்த பிரகிருத்திலிருந்து நான் உலகமாக மாற்றுறேன். அதே மாதிரி என்னுடைய இச்சையால் உலகத்தை பிரகிருத்தியாக மாற்றி விடுவேன். ஸோ இறைவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறதுனால மகரிஷி தயானந்தர் கூட சத்யார்த்த பிரகாசத்தில் எழுதியிருக்காரு. இங்கே பாருங்கள், பலவிதமான சிருஷ்டியை எவர் உருவாக்கி தாங்கி மற்றும் அழிக்கின்றாரோ இப்பிரபஞ்சத்தின் உடையான் அவன். நீக்கமர நிறைந்தவரில் அனைத்து உலகத்தின் ஆக்கல் நிலைத்தல் அழிவை அடைகின்றதோ அவனே இறைவன், அவனே நீ அறிந்து கொள். வேறொருவரையும் சிருஷ்டியை செய்தவரென ஒப்புக்கொள்ளாதே. சுருக்கமாக எழுதுறார், இந்த இறைவனை தவிர வேற எந்த இறைவனும் இந்த உலகத்தை படைக்க முடியாது. நம்ம போய் கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், தீபாராதனை பண்ணுறோம், போய் இந்த சிவன் தான் உலகத்தை அழிக்கிறாரு, விஷ்ணு தான் உலகத்தை காப்பாற்றுறாரு, பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறாரு, பிள்ளையார் தான் வந்து முதல் கடவுள், முருகன் இந்த கடவுள், என்னென்னவோ நம்ம கும்பிடுறோம். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாரு, மகரிஷி என்ன எழுதியிருக்காரு, வேறு ஒருவரையும் சிருஷ்டியை செய்தவர் என ஒப்புக்கொள்ளாதே. ஏன்னா மந்திரத்தில் தெளிவாக வருது, நான் பிடிச்சுண்டா இந்த உலகம் இருக்குது, நான் விட்டுட்டா என்னுடைய ஞானம், என்னுடைய சக்தி இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை விட்டுட்டா, பிடிக்காமல் விட்டுட்டா
இப்போ நான் பிடிச்சிட்டு இருக்கேன் இந்த உலகம், இந்த 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 கரண்டி இருக்குது கையில். இப்போ நான் இப்போ பாருங்களேன், உங்கள் முன்னாடி விட்றேன், கை தெரியுற கேமராவில் இப்போ விட்டோன்னே ஸ்பூன் கீழே வந்துருச்சு. இதே தான் இந்த உலக படைப்புக்கும். இறைவன் தன்னுடைய சக்தியை விட்டுட்டா உலகம் ஒரே செகண்ட்னா உலகம் வந்து சுக்குநூறாக ஆகி பிரகிருத்தியாக மாறிடும். அதே மாதிரி பிரகிருத்தியிலேருந்து உலகத்தை பிடிச்சா உலகம் உள்ளே வந்துடும். ஸோ இறைவனுடைய இயம் விசிருஷ்டி, இது இறைவனுடைய ஒரு என்ன சொல்கிறது, அற்புதமான அவருடைய திறமை இது. அந்த திறமையை நாம் பாராட்ட வேண்டும். அந்த திறமையில தான் நம்ம உயிர் வாழறோம், அந்த திறமையினால் தான் நம்ம பேசுகிறோம், அந்த திறமையினால் தான் நம்ம மூச்சு விடுறோம், அந்த திறமையினால் தான் நம்ம பலவிதமான விஷயங்கள் பண்ணுறோம். ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து இவ்வளோ ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன், நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணேன், எஃப்டியில் போடுறதுலாம் வேஸ்ட்டு, நீங்களாம் பைத்தியக்காரங்க, நீங்களாம் வந்து இது ஏதோ சொல்கிறாங்க. நிறைய ஃபினான்ஸ் சேனல்லாம் பார்ப்பேன் நான். தங்கம் வாங்க, வெள்ளி வாங்க, நான் பாரு நான் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பாரு நான் 45 வயசுலேயே நான் செட்டில் ஆகிட்டேன். அவன் என்ன பண்ணுறான், அவன் மேலே கிரெடிட் எடுத்துக்கிறான். இறைவன் பக்கம் அவனுக்கு சிந்தனையே கிடையாது. நான் என்ன வேலை பண்ணாலும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன், நான் ட்ரில்லியனர் ஆகிட்டேன், எலான் மஸ்க் ஆகிட்டேன், பில்கேட்ஸ் ஆகிட்டேன்னா அவன் மேலே கிரெடிட் எடுத்துக்கிறான். இறைவன் இந்த உலகத்தை படைக்கலைன்னா நீ எப்படியா எலான் மஸ்கோவோ பில்கேட்ஸோவோ ஆக முடியும்? அஃப்கோர்ஸ் அவனுக்கு அந்த சிந்தனை இருக்காது, ஆனால் நமக்கு அந்த சிந்தனை வேண்டும். இந்த உலகத்துடைய பெருமை பரமாத்மாவோடது, நமக்கு எந்த பெருமையுமே கிடையாது. இப்போ நான் பேசுகிறேன், ஆஹா ரொம்ப சூப்பராக சொல்கிறீங்க சார், உங்களுக்கு நிறையா ஞானம் இருக்குது சார். எனக்கு எந்த ஞானம் இருக்குது சொல்லுங்கள்? 0. நான் கடன் வாங்கி உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எந்த ஞானமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற ஞானத்தை வந்து நான் இன்னும் உணரவில்லை. உணர்ந்த பிறகு தான் அந்த ஞானம் வந்து சரி இவர் ஆச்சாரியர், இவர் ரிஷிமுனின்னு சொல்ல முடியும். நான் வந்து கடன் வாங்கி இந்த புத்தகத்தை படித்து இல்லை வேறு ஏதோ குருநாதர்கிட்ட கேட்டு வேறு யூடியூப் சேனல் பார்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அந்த ஞானம் யாருது? அந்த ஞானம் இறைவனுடைய ஞானம். இறைவன் அந்த ஞானத்தை குருநாதருக்கு கொடுக்குறாரு, குருநாதர் நமக்கு கொடுக்குறாரு, நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே பெருமை திறமை இறைவனுக்காக, எல்லா பெருமையும் இறைவனுக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லா திறமையும் இறைவனுடைய திறமை. அதுதான் இந்த மந்திரத்துடைய தாத்பரியம். ரொம்ப முக்கியமான இந்த மந்திரத்தை நம்ம நல்லா புரிஞ்சுண்டா நம்ம தியானத்தில் உட்காரும் பொழுது இறைவன் மேலே ஃபுல்லாக சரணாகதி ஆக முடியும். உன்னால் நான் மூச்சு விடுறேன், என்னுடைய மூச்சு உனக்கு அர்ப்பணம், என்னுடைய பேச்சு உனக்கு அர்ப்பணம், என்னுடைய செயல் உனக்கு அர்ப்பணம். ஏன்னா நான் செய்கிற செயலுக்கான காரணமே நீ தான். என் உடலில் இந்த சக்தி இயங்குகின்றது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், திங்க் பண்ணுறேன், எல்லாத்திற்குமான காரணம் நீ மட்டுமே. அப்படி சமர்ப்பண பாவனை வந்தால் தான் நம்மளுடைய தியானமும் வந்து கைகூடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மந்திரங்களை வந்து நம்ம நிறைய ஆராயணும். நேத்தி ஒருத்தன் குருநாதருடைய ஒரு சிஷ்யம் வந்து ஷிப்பில் வேலை பார்க்குறான். நேத்திக்கு வந்து இப்போ நான் இதை காட்டுறேன் பாருங்களேன். அவனுடைய ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ எனக்கு அனுப்புடான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இது தெரியுதான்னு தெரில. நடுக்கடலில் வந்து இப்போ வந்து அந்த அமெரிக்கா கிட்ட எங்கேயோ நடுக்கடலில் போயிட்டுருக்கான். நடுக்கடலில் வந்து அவன் வீடியோ எடுக்கிறான். தெரியுதான்னு பாருங்கள். அந்த கடல் நீரோட்டம் மேலே வந்து அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தில் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் கடல் நைட்டு. இதெல்லாம் பார்த்தா வந்து எவ்வளவு கம்பீரமான விஷயங்களை இறைவன் படைச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம இறைவனுடைய திறமையை, பெருமையை நம்ம பாராட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.